ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ செம்பருத்தி பூத்துருக்குது சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்மளது செம்பருத்தி செடியில் வந்து 6-7 பூ பூத்துருக்குது. இது கீழே செடிக்கு கீழே இருந்தே பூத்துருக்குது நம்மளுக்கு பூவு பாருங்க. எல்லாம் வந்து மேலே இருக்கிற கலையிலேருந்து தான் பூவை பூக்கும். முதல்லலாம் இப்போ நம்மளுக்கு கீழே இருந்தே பூக்குது. கீழே இருக்கிற கலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போடாமல் அப்படியே விட்டுருக்குறோம். அதனால் கீழே இருந்தோம் இப்போ நம்மளுக்கு பூ பூக்குது. மஞ்சள் கலர் செம்பருத்தியில் வந்து அரும்பு கொட்டாமல் தான் இருக்குது. நான் அதை வந்து 2-3 முறை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் அரும்பு அதில் இன்னும் கொட்டலை, அப்படியே தான் இருக்குது. பார்க்கலாம் அது பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. சம்பங்கி செடியிலையும் மஞ்சள் கலர் கனகாமரமும் நிறைய பூத்துருக்குது. நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். சம்பங்கி செடியில் வந்து ஒன்று சைடில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அரும்பு வரத்துக்கு வந்து அது ரெடியாகின்னு இருக்குது. இன்னொரு செடியில் வந்து அரும்பு வச்சுருக்குது சம்பங்கி. இன்னும் 2-3 நாளில் பூத்துரும் பூ. அது ஜாதி மல்லி செடியை வந்து இந்த சுற்றி இருக்கிற செடியெல்லாம் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. அது எங்கே மாற்றி வைக்கணும், அது சரியான நேரம் அமையலை. இப்போ 2 நாளைக்கு ஒரு முறை இங்கே மழையும் வந்துன்னு இருக்குது. பரவாயில்ல, செடியெல்லாம் நல்லா இருக்குது. மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லாத்துலேயுமே பூ அரும்பு நிறைய அரும்பு வச்சுருக்குது. காக்கடா செடியில் வந்து பூக்கலை. ஏன்னா காக்கடா டைமு முடிஞ்சு போச்சா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மிளகா செடியில் வந்து குண்டு மிளகா செடியில் பூ வச்சிருச்சு, அதுலேயும் மிளகா வரப்போகுது. ரோஸ் செடியில் வந்து எல்லா கலையிலையும் அரும்பு வச்சுருக்குது. நாட்டு ரோஸில் உள்ளே இருக்கிற ரோஸ் நம்ம கட் பண்ணி விட்டோம், அதுலேயும் பூ வந்துருக்குது. கத்திரிக்காய் செடியை ஒரு கத்திரிக்காய் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, அதுவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் செடியில் வந்து 4-5 பூ பூத்துருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்து காய வச்சிச்சு, இப்போ மறுபடியும் பூ பூத்துருக்குது. அதுவும் 2-3 காய வச்சுருக்குது. நெல்லிக்காய் மரமும் பரவாயில்லை. நெல்லிக்காய் மரம் வந்து பெருங்காயம் போடணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருங்காயம் போட்டாக்கா அது வேர் பகுதியில் நெல்லிக்காய் பூ வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், அதுவும் நம்ம பண்ணலாம். இந்த மல்லிகைப்பூ செடியிலையுமே எல்லா கலையிலையும் அரும்பு வச்சுருக்குது. கனகாம்பர செடி வந்து நம்ம பூத்து முடிச்சு அந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி போடணும். சாமந்தி செடி இன்னும் பூக்கலை, அரும்பாகவே தான் இருக்குது. கரும்பு வந்து மற்ற கரும்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு 2 கரும்பு மட்டும் விட்டுருக்குறோம். இது வந்து பூசணிக்காய் செடியா சுரக்காய் செடியான்னு எதுவும் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு கலையிலையும் பூ வந்துருக்குது. அவரைக்காய் செடி நல்லா இருக்குது. அவரைக்காவும் பூ வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம். முருங்கைக்கன்று வந்து எல்லாமே துளுத்துக்குச்சு. கொய்யாக்காய் மரமும் நல்லா இருக்குது. கொய்யாக்காய் மரத்துலேயும் நம்ம வேர்கிட்ட வந்து பெருங்காயம் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.